ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. 41 பேர் பலியான கரூர் துயர சம்பவம் நிகழ்ந்து 11 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்னும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீட்டை விட்டு கூட வெளியே வராமல் முடங்கி கிடப்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. அடுத்த ஆண்டு ஆட்சியை பிடிக்கும் கனவோடு அரசியல் கட்சி தொடங்கிய விஜய் அரசியலுக்கு அப்பால் தொடர்பே இல்லாமல் இருப்பது சொந்த தொண்டர்களையே பெரும் குழப்பத்திற்கு ஆளாக்கியிருக்கிறது. கரூர் துயர சம்பவத்தை அரசியல் ரீதியாகவும் கையாளாமல் அனுதாப ரீதியிலும் கையாளாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கிய விஜயை நினைத்து தவேகாவின் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற கவலைதான் தற்போது அந்த கட்சியின் தொண்டர்களுக்கு எழுந்திருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி கரூருக்கு பிரச்சாரத்திற்கு சென்ற விஜயை பார்க்க வந்தவர்களில் 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விஜய் கரூரில் நிற்கும் போதே பலரும் மயங்கி சரிந்து விழுந்தனர். கரூர் முழுக்க மரண ஓலம் ஒலிக்க தொடங்கியது. எப்படியும் திருச்சிக்கு வந்து கொண்டிருக்கும் போதே கரூரில் கேட்ட மரண ஓலம் விஜய்க்கும் கேட்டிருக்கும் என்ற நிலையில் திரும்பி கரூருக்கு செல்லும் முடிவை எடுக்காத விஜய் யாரும் எதிர்பார்க்காத வகையில் விமானத்தை பிடித்து சென்னை வந்து சேர்ந்தார். கரூரில் விஜயை பார்க்க வந்தவர்கள் துடிதுடித்து உயிரிழந்து கொண்டிருக்க விஜயோ களத்தில் நிற்காமல் சென்னை வந்தது மோசமான முன் உதாரணம் என்பது ஒரு பக்கம் இருக்க, அன்றில் இருந்து இன்று வரை விஜய் கரூருக்கு செல்லவில்லை என்பதும் அந்த கட்சிக்கு பெரும் கரும்புள்ளியாக மாறியிருக்கிறது. விஜயை பார்க்க சென்று கூட்டத்தில் சிக்கி பலியாகி விட்டோமே என்ற குற்ற உணர்வில் கரூர் மக்கள் புழுங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் ஆறுதலாக நிற்க வேண்டிய விஜயும் தமிழக வெற்றிக் கழகமும் எந்த சம்பந்தமும் இல்லாததை போல நழுவிக்கொண்டே இருப்பது நாகரீக அரசியல் என்ற வார்த்தைக்கு நகை முரணாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் யாருமே விஜயை குறையோ குற்றமோ சொல்லாத போது இன்னும் கரூருக்கு செல்ல விஜய் தயக்கம் காட்டுவது ஏன் என்ற கேள்வியும், விஜய் கரூருக்கு செல்வதில் அப்படி என்ன சிக்கல் இருக்கிறது என்ற கேள்வியும் தான் எழுகிறது. சம்பவம் நிகழ்ந்த முதல் 2 நாட்களில் நீதிமன்ற அனுமதி பெற்று விஜய் கரூருக்கு செல்வார் என தகவல் பரவியது. ஆனால் கரூருக்கு செல்ல அனுமதி கேட்டு தவேகாவினர் யாரும் நீதிமன்றத்தை நாடாத நிலையில் அடுத்த 2 நாட்கள் விஜய் கரூருக்கு செல்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தி கொண்டிருப்பதாக தகவல் வெளியானது. இப்படி நாள் ஒரு தகவல் வெளியாகி 11 நாட்களை கடந்து சென்றுவிட்ட நிலையில் இன்னும் விஜய் கரூருக்கு செல்லாததோடு பாதிக்கப்பட்ட மக்களை வீடியோ காலில் சந்தித்து பேசியிருக்கிறார் என்ற புதிய தகவலும் வெளியாக இருக்கிறது. உடனே யாருன்னு கேட்டு போட்டோ கேட்டாங்க. போட்டோ எடுத்து இப்படி காட்டணும், இங்கே இருக்க போட்டோ எடுத்து காட்டணும். காட்டினதுக்கு அப்புறமா கண்டிப்பா எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு அவரும் சொன்னாருங்க. சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே இருங்க தளபதி பேசுறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கொடுத்தாங்களாம். அப்போதைக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணிவிட்டு நேராக அவங்க இறந்தவங்க ஃபோட்டோவை பார்த்து காட்டிட்டு அடுத்த நிமிஷம் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. இந்த தலைவர் தளபதி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு அடுத்த நிமிஷமே அவர் லைனில் லைனில் வந்து கேட்டாருங்க, இது மாதிரி என்னாலும் தாங்க முடியலப்பா, இதுக்கு என்ன நான் பண்ணுறதுன்னு தெரியலப்பா, நானும் ரொம்ப தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாருன்னா. ஃபீல் பண்ணி இதுக்கு எதுவும் ஈடு செய்ய முடியாது அப்படின்னு வருத்தப்பட்டு கண்டிப்பாக நான் கரூருக்கு ஒரு நாள் வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்கண்ணா அந்த வீடியோ காலில். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 நிமிஷம் வரலும் ஒரு லைனில் இருந்தாருன்னா பேசிகிட்டு இருந்தாருன்னா. விஜய் கரூருக்கு செல்ல காவல்துறை தடை விதிக்காத சூழலில் இன்னும் என்ன காரணம் விஜயை வீட்டுக்குள்ளேயே முடக்கி போட்டிருக்கிறது என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்துவிட்ட நிலையில் தன்னை சந்திக்க வந்தவர்கள் மரணம் என தார்மீக பொறுப்பேற்று முன்னால் நின்றிருக்க வேண்டிய விஜய் வீட்டை விட்டு இன்னும் வெளியிலே வராமல் இருப்பதின் மூலம் என்ன செய்தியை சொல்ல நினைக்கிறார் என்பதும் புரியாத புதிராக உள்ளது.
கரூர் சம்பவத்தில் சதி இருப்பதாகவோ அல்லது பாதுகாப்பு குறைபாடு இருந்ததாகவோ விஜய் ஆழமாக நம்புகிறார் என்பது அவருடைய வீடியோவை வைத்து புரிந்து கொள்ள முடிந்தாலும் அதை கூட வெளியில் வந்து விளக்கமாக மீடியாவை பார்த்து சொல்லாமல் விஜய் மௌனமாக இருப்பது அவர் மீது வரும் விமர்சனத்திற்கு அவரே தீனி போட்டுக் கொள்வதைப் போலத்தான் இருக்கிறது. கட்சி தொடங்கியதில் இருந்தே எந்த விவகாரமாக இருந்தாலும் தாவேகாவில் இருந்து தாமதமாகத்தான் ரியாக்ஷன் வரும் என்ற நிலையில் கரூர் விவகாரத்தில் தாமதத்தின் உச்சமாக வீட்டில் உட்கார்ந்து கொண்டு வீடியோ காலில் பேசியிருக்கிறார் விஜய். கரூர் விவகாரத்தில் யார் மீது தவறு, யாருக்கு பொறுப்பு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்திக்காமல் இருப்பது அவருக்கு இருக்கும் ஆதரவை குறைத்துக் கொள்ளும் வகையில்தான் இருக்கிறது. விரைவிலேயே கரூர் மக்களை சந்திப்பேன் என 3வது நாள் பேசிய வீடியோவிலேயே விஜய் கூறிவிட்டார் என்றாலும் இத்தனை நாள் தாமதத்திற்கு என்ன காரணம் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. கட்சியில் இருக்கும் மாநில நிர்வாகிகள் ஆளாளுக்கு தலைமறைவானது கூட விஜயின் அமைதிக்கு ஒரு காரணமாக கூறப்படும் நிலையில் சட்ட சிக்கல்களை சந்திப்பதை சாக்காக வைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திப்பதை தள்ளி போடுவது எப்படி சரியாக இருக்கும் என்ற கேள்வியும் விஜயை நோக்கி எழுகிறது. அரசியல் கட்சியை தொடங்கி பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டு இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கும் போது வீட்டுக்குள் அமைதியாக அமர்ந்திருப்பது எப்படி நியாயமாக இருக்கும் என்பதை விஜய் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். எதிர்பாராத நிகழ்வை எப்படி கையாள்வது, எப்படி சமாளிப்பது என்ற அரசியல் பாடங்களை இன்னும் விஜய் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே சொந்த கட்சி தொண்டர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.